Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் வெளியே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீக்கோட 13வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு நடக்க போகுது. 28 பிப்ரவரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 2 டீம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேட்ச்சில் டெல்லி வந்து ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் லாஸ்ட் பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெயில் பேட்டிங் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வின்னிங் சைடாக இருந்தாங்க லாஸ்ட் ரிவர்ஸ் பிக்சர்ஸில். ஸோ அதில் ஒரு 3-4 கான்ட்ரவர்சிஸ் கிட்ட போச்சு. தேர்ட் அம்பையர் டிசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. ஸோ ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 டீமும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் வந்து ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா டெல்லிக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ டேபிள் டாப்பராக இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ப்ளே பண்ண 2 கேம்லையும் வின் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண 2 கேமில் ஒரு கேம் வந்து லாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்குமான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாக டெப்த்தாக பார்த்துடலாம். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கும். ஷார்ட் பவுண்டரி, ஸ்பின்னர்ஸ், பேஸ் பவுலர்ஸ்க்கு டீசென்ட் ஹெல்ப் இருக்கும். ஸோ எந்தெந்த இன்னிங்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த மாதிரியான ரன்ஸ் போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 15 போட்டிகள் நடந்திருக்கு. 5 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 9 பேட்டிங் செகண்ட் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. 150 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 6 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169க்குள்ளே ஒரு 4 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 முறை பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டாக இருக்குது. 190+ வந்து 2 முறை அடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 2-3 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் பெருசாக வரல. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டீம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதை பற்றி கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். விக்கெட்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட்டு 10 கேம்ஸில் 60 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 60 விக்கெட்ஸும் சொல்லி ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஒரு 150லேருந்து ஒரு 160 வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோரை எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் ஆர்சிபி உமன்ஸ், லோ ஸ்கோர் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது லாஸ்ட்டாக நடந்த 4 கேம், லாஸ்ட் கேம் ஆர்சிபிக்கும் ஜிஜிக்கும் இடையே நடந்த மேட்ச் கூட பார்த்தீங்க அப்படின்னா 125 தான் ஆர்சிபி அடித்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் யூபி 142 அடிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச்சில் ஜிஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 127 தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஒரு 118 சொல்லி நல்லா ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் வந்து எந்த இன்னிங்ஸில் நல்லா விழுது அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு பாருங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்த பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு இப்போ வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ அப்படின்னா அதுக்கும் நம்மகிட்ட சார்ட் இருக்குது. ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர் சபினின் இஸ்மாயில், ஸோ 140 135 கிளிக்ஸ்லாம் போடுவாங்க. 140 போட மாட்டாங்க. 130 to 35 கிளிக்ஸ் வந்து போடுவாங்க WPயில். ஸோ அவங்களோட பேஸ் பவுலிங்கு இந்த கிரவுண்டில் 4 விக்கெட் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர் இருக்காங்களா ஆர்சிபியில், அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷிகா பாண்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் நட்சர் ப்ரூண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 33 விக்கெட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்ட் டைம் பவுலர்ஸ் 22 விக்கெட்ஸ் வந்து பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம மும்பை சைடு பார்த்தோம் அப்படின்னா அமோன்ஜித் கவுர்னு சொல்லி ஒரு பார்ட் டைம் பவுலர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு 22 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. ஓவரால் 60 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்குக்கு 12 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 28 விக்கெட்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பிரேக்குக்கு 20 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையவே டாமினேஷன் இந்த மேட்ச்சில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபைனல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல டீம். இப்போது நம்ம WPயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டாப் 2 டீம்ஸ் அப்படின்னா இவங்க 2 பேர் தான் வருவாங்க. பட் டிசி பார்த்தீங்க அப்படின்னா கப் அடிச்சது கிடையாது. எம்ஐ ஒரு கப் அடிச்சிருக்காங்க. 3 முறை பார்த்தீங்க அப்படின்னா 2 டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கையில் எம்ஐ கொஞ்சம் நல்லா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி டிசி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் மெக்லானிங் ஷஃபாலி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜெமிமா ராட்ரிகஸ், ஆனபல் சதர்லேண்ட், மரிசன் கேப், ஜஸ் ஜானசன், சாரா பிரேஸ், நிக்கி பிரசாத், அடுத்து டிடா சது, ஷிகா பாண்டே, லாஸ்ட்டாக மினு மணி. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரானரி சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ரீசனுக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சேம் லெவனோட தான் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது.
ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் போல் பண்ண சான்ஸ் இருக்குன்னா மரிசான் கேப்பு, ஷிகா பாண்டே போல் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜான்சனுக்கு ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த மேட்ச்க்கு 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனபிள் சதர்லாண்டு இந்த 4 போலர்ஸும் அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸும் முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிடாஸ் அது ஒரு ஓவர்ஸ் போல் பண்ணலாம். மினு மணி பார்த்திங்க அப்படின்னா சம் ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட பார்த்துலாம். ஃபஸ்ட்டு மெக்லானி 43% ட்ராப் ஆகிருக்காங்க. லாஸ்ட்டு 2 கேம்ஸ் வந்து ஃப்ளாப். ஹெட்வெட்டில் 42, வென்யூவில் 26 அப்படிங்கிறது அவங்களோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹெட்வெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 40, செகண்ட் இன்னிங்ஸ் 47. நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 43% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக உங்கள் கிராண்ட் லீக் டீமில் போத் இன்னிங்ஸும் எஸ்எல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஷஃபாலி வர்மா ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் 20, வென்யூவில் 39 அவங்களோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஷஃபாலி சேஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஷஃபாலியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். நம்பர்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெமிமா ராட்ரிகஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் டீசெண்டாக ஒரு 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 31% உங்களுக்கு பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே டாப்பில் ஆடக்கூடிய மெக்லானிங் பிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஷஃபாலி கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஜஸ்ட் ஜானசனும் 1 அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஒரு 60 ரன் அடிச்சு ட்ரீம் டீம் கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரியலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா நம்பர் 6, நம்பர் 7 ஆடக்கூடிய பேட்ஸ்மேனை லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே 1 இறக்குனாங்க. ஸோ அது அவங்களுக்கு கிளிக் ஆச்சு. ஸோ மறுபடியும் சேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்னாலுமே இனிஷியலாக ஒரு ஏர்லி பிரேக் த்ரூ விழுது அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் ஜானசனை மறுபடியும் ப்ரமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது அடுத்தது ஆனபிள் சதர்லாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 94% கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்வெட்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, 14 ரன் அடிச்சிருக்காங்க. வென்யூ பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் 3 விக்கெட் தான். நான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிக் பண்ணேன் அப்படின்னா அவங்கள அஸ் பிளேயராக மட்டும் தான் பிக் பண்ணுவேன். சிவிசி கொடுக்குறது ரிஸ்க். அதுவும் செகண்ட் பவுலிங் பண்ண போகிறாங்கன்னா ரேராக ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மரிசான் கேப் மஸ்ட் பிக்கு. ஹெட்வெட்டில் 5 மேட்ச் ஆடி 5, வென்யூவில் 5 மேட்ச் ஆடி 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இவங்க போல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச்சு குஜராத் ஜெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இவங்க போல் பண்ணதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செமையாக வெளியில் உள்ளன்னு சொல்லி மாற்றி ஸ்விங் பண்ணுவாங்க. விக்கெட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இந்த மேட்ச்க்கு உங்களை பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் ஜானசன் ஹெட்வெட்டில் 4 மேட்ச் ஆடி 6 விக்கெட்டு, வென்யூவில் 4 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. 90% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் சிவிசி அப்படின்னா ஜஸ்ட் ஜானசன் தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். நீங்கள் நட்ஸர் ப்ரூண்ட் வந்து ஒரு கேப்டன் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் ஜஸ்ட் ஜானசனுக்கு ஒரு விசி இந்த மேட்ச்சுக்கு கொடுக்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாரா பிரேஸ். ஸோ 57% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த 2 டீமும் ப்ளே பண்ண மேட்ச்சில் ஒரு க்ரூஷியல் 21 பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாங்க. பட் இந்த மேட்ச்க்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்திகா பாட்டியா ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க தான் விக்கெட் கீப்பிங் சான்ஸில் வரதுக்கான சாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக நம்ம பார்க்கல டிஃபர் ஆகும். ரிஸ்க்காக போனீங்கன்னா பேட்டிங் செகண்ட் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நிக்கி பிரசாத் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேம் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ஒரு 35 அடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குஜராத்துக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா கனிகா அவுஜா ஃபஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படி மறுபடியும் ரிப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் மைண்டில் வச்சு கிராண்ட் லீக்கில் நிக்கி பிரசாத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக டிடாஸ் அது ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் ட்ரை பண்ணலாம். ஷிகா பாண்டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. 6 மேட்ச் ஆடி 6 ஹெட்வெட்டில் வென்யூலும் சேம் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினு மணி ஸோ ஆஃப் ஸ்பின்னர் பார்ட் டைமாக தான் போல் பண்ணுவாங்க. விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ராதா யாதவ் உள்ளே வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்தாங்க அப்படின்னா உங்கள் டீமில் செகண்ட் போலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெக்லானிங்க அமேலியா கெர் வந்து 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷபினின் இஸ்மாயில் பார்த்திங்க அப்படின்னா 4 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹீலி மேத்யூஸ் 2 முறையும், நட்ஸர் ப்ரூண்ட் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷஃபாலியை பொறுத்த வரைக்கும் ஷபினின் இஸ்மாயிலும் ஹீலி மேத்யூஸும் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஆனபிள் சதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கெர், இஸ்மாயில், அடுத்து ஹீலி மேத்யூஸ் 3 பிளேயர்ஸும் 1 முறையும், நட்ஸர் ப்ரூண்ட் 2 முறையும் அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஜெமிமா ராட்ரிகஸ் பொறுத்த வரைக்கும் அமேலியா கெர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும், இஸ்மாயில் அடுத்து நட்ஸர் ப்ரூண்ட் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மரிசன் கேப்பை கெர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும் ஹீலி மேத்யூஸ் 3 முறை அவுட் ஆகியிருக்காங்க. ஜஸ்ட் ஜோனஸ்னா ஹீலி மேத்யூஸ் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது டெல்லி கேபிட்டல் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் மெக்லானிங் டிக் பண்ணிக்கிறேன். 40 ஆவரேஜ் வச்சுருக்காங்க ஹெட்டில் போத் இன்னிங்ஸுமே. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஷெஃபாலி வர்மா செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸும் நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெமிமா ராட்ரிக்யூஸ், மரிசான் கேப்பு, ஜஸ்ட் ஜோனசன். ஸோ வேறு எந்த பிளேஸுமே கீழே இல்லை, பிக் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ அனபிள் சதர்லேண்ட். ஸோ 6 பிளேஸ் வரைக்கும் டைப் பண்ணியாச்சு. சேஃபாக நான் போய் ஷிகா பாண்டே அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிக்கிறேன். சேஃப் சிவிசி யார் இந்த மேட்ச்க்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மரிசான் கேப், ரெண்டாவது ஜஸ்ட் ஜானசன். இந்த 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃப் சிவிசியாக தெரிய வராங்க. ரிஸ்கி சிவிசி யார் அப்படின்னா மெக்லானிங் ஒரு ரிஸ்கி சிவிசியாக இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக சேஸில் ஷெஃபாலி வர்மா ஒரு ரிஸ்கி சிவிசியாக தெரியுறாங்க. ஸோ இப்போ எம்ஐ உமன்ஸோட ரெஸ்பெக்டட் பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ் எஸ்திகா பாட்டியா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நட்ஸவ் ப்ரூண்ட், ஹர்மன்பிரீத் கவுர் வந்து நம்பர் 4ல் வராங்க. அமேலியா கர், சஞ்சீவன் சஞ்சனா, அமோன்ஜித் கவுர், ஜி கமலினி, சன்ஸ்கிருதி குப்தா, ஷப்னின் இஸ்மாயில், அடுத்து கலீட்டா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ உமன்ஸோட ஒரு பிளேயிங் லோனை பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு நட்ஸவ் ப்ரூண்ட், அடுத்து ஹீலி மேத்யூஸ், அமேலியா கர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் மேட்ச்சில் சன்ஸ்கிருதி குப்டாவுக்கு 2 ஓவர் கொடுத்துருந்தாங்க. 16 ரன் விட்டு கொடுத்து ஒரு 2 விக்கெட், க்ரூஷியல் விக்கெட். நம்ம கூட டெலகிராமில் லோ பர்சன்டேஜில் டிக் பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வருவாங்கன்ட்டு. அது மாதிரி வந்திருந்தாங்க. ஷப்னின் இஸ்மாயில், இந்த 4 பவுலர்ஸ் தான் 4 ஓவர்ஸ் போட போகிறாங்க. குப்தா 2 ஓவர், அமோன்ஜித் கவுர் வந்து 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்க்கு வந்து அமோன்ஜித் கவுர்கிட்ட 1 ஓவர் தான் போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 1 ஓவர் வந்து கலீட்டா பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹீலி மேத்யூஸ் சிம்பிள் ப்ரெடிக்ஷன் தான். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாப் பிக்காக இருப்பாங்க. லாஸ்ட் கேம் மாதிரியே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருப்பாங்க. இந்த இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணி தான் அடித்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு 59 அடிச்சிருந்தாங்க. அந்த கேமும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேட்டிங் செகண்ட் பண்ணையில் தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 49% பார்த்திங்க அப்படின்னா எஸ்திகா பிக் பண்ணியிருக்காங்க. 20 ஹெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. லாஸ்ட்டு 5 கேம்ஸுமே ஃப்ளாப் தான். இந்த 11 இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் அடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன் சம்திங். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படின்னா எஸ்திகா பாட்டியா ஒரு டாப் டிஃப்ரென்ஷியேட் பிக். ஏன்னா நீங்கள் வந்து யாருமே கெஸ் பண்ண மாட்டாங்க. 49% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ரிஸ்க்கான ஒரு விசி உங்களுக்கு வேணும் டபுள் ஆப்ஷனில் அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் எஸ்திகா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நட்ஸவ் ப்ரூண்ட் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுமே சிவிசி ஃபஸ்ட் பவுல் பண்ணிடலாம். அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் உங்களுக்கும் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வெட்டில் இதுக்கு முன்னாடி 80 ரன் அடித்து ஒரு விக்கெட் கிட்டே எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் 68 அவங்களோட ஆவரேஜாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ப்ளே பண்ணல ஒரு 42 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஹெட்வெட் 35, வென்யூ 77. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக பேட்டிங் செகண்ட் பண்ணிடலாம், அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இன்கேஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒன் சைடாக போச்சுன்னு என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அமேலியா கெர். ஸோ அமேலியா கெர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 81% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் இது வரைக்கும் அவங்க ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த வென்யூ லெக் பிரேக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை, அதுவும் உண்மை தான். பட் இவங்களோட பவுலிங் டேலண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து லாஸ்ட் சீசன்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பிக் கேம் பிக் ரிவெஞ்ச் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு ரிஸ்கியான ஒரு சிவிசியாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் உங்களை மென்ஷன் பண்ணுறேன். அதுலேயும் குறிப்பாக போத் இன்னிங்ஸுமே நீங்கள் விசிஆர் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 3 விக்கெட் வரைக்கும் இவங்க எடுக்கிறதான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வந்தாலுமே ஒரு 20+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. சஞ்சீவன் சஞ்சனா பேட்டிங் செகண்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அமோன்ஜித் கவுர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணையில் உங்கள் டீமில் இருக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கமலினி மேலே ப்ரொமோட் பண்ண மாட்டேங்காங்க, டீசெண்டான பேட்டர். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு மும்பையோட டாப் ஆர்டர்ஸ் வந்து எல்லாருமே அவுட் ஆவாங்க. ஸோ மும்பை வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க இனிஷியலாக அப்படின்னா அந்த டைமில் மட்டும் அந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணால் அப்போது நீங்கள் கமலினி பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்லாம் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷன். சன்ஸ்கிருதி குப்டா பவுலிங் செகண்டில் உங்களுக்கு ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஸ்பின் பவுலிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டராக இருக்குது. இந்த பர்டிகுலர் ரீசன்ட் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான் இந்த கிரவுண்ட்லேயும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஷப்னின் இஸ்மாயில் லாஸ்ட் கேமில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான லாஸ்ட் ஓவரில் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 85% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக ஒரு விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்காங்க.
கலீட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருசாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாமே கம்மி தான். இப்போ பெஞ்ச் பிளேஸில் யாராவது உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னா ஒருத்தருமே வரமாட்டாங்க. சேம் 11ஓடு தான் எம்ஐ பார்த்திங்க அப்படின்னா ஆட போகிறாங்க. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீலி மேத்யூஸ், மரிசான் கேப் வந்து 6 முறை அவுட் எடுத்திருக்காங்க. ஜெஸ் ஜானசன் 3 முறை, சதர்லாண்டு 3 முறை, ஷிகா பாண்டே 3 முறை. அதாவது ஷிகா பாண்டேயும் மரிசான் கேப்பும் தான் வந்து நியூ பால் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் 4 ஓவர் போட்டாச்சு அப்படின்னா 5th ஓவரில் சதர்லாண்டு. ஸோ அவங்க முடிச்சாச்சு அப்படின்னா 6th ஓவரில் ஜெஸ் ஜானசன். ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே மினிமம் 3 முறை பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ் வந்து அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு ஹீலி மேத்யூஸ் கூட கம்பேர் பண்ணல உங்களுக்கு ஜெஸ் ஜானசன் தான் சூப்பரான விசி ஸ்மால் லீக்கு. நட்ஸர்புன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மரிசான் கேப் 3 முறையும், ஜெஸ் ஜானசன் 2 முறை, ஷிகா பாண்டே 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. எஸ்திகா பாட்டியாவும் மரிசான் கேப் 2 முறையும், ஷிகா பாண்டே 1 முறையும் அவுட் ஆக்கியிருக்காங்க. ஹர்மன்பிரீத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மரிசான் கேப் வந்து 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. சதர்லாண்டு வந்து 3 முறையும், ஜானசன் ஷிகா பாண்டே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமேலியா கர். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஷிகா பாண்டேக்கு அகேன்ஸ்டாக 2 முறையும், சதர்லாண்டு 1 முறை, மரிசான் கேப் 1 முறை, டிடாஸ் இது 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. அமோன்ஜித் கவுர், ஜெஸ் ஜானசன் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போ எம்ஐயோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி ஹீலி மேத்யூஸ், எஸ்திகா பாட்டியா, நட்ஸர்புன், ஹர்மன்பிரீத் கௌர், அமேலியா கர், அது கூடவே ஷப்னின் இஸ்மாயில், இந்த 6 பிளேயர்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டபுள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அமோன்ஜித் கவுர் ஒரு சூப்பரான பிக்காக இருப்பாங்க. இல்லை ரிஸ்க்காக போனீங்கன்னா நீங்கள் சன்ஸ்கிருதி குப்தா வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக சன்ஸ்கிருதி குப்தா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன். சேஃப் சிவிசி யார் இந்த டீமில் அப்படின்னா நட்ஸர்புன் அண்டு ஹீலி மேத்யூஸ் 2 பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு சேஃப் சிவிசியாக இருக்காங்க. ரிஸ்கி சிவிசி யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அமேலியா கர் உங்களுக்கு ஒரு ரிஸ்கியான சிவிசியாக இருப்பாங்க. எஸ்திகா பாட்டி அந்த மேட்ச்சுக்கு ஒரு 30 to 40 அடிக்கலாம் என்னோடய கெஸிங் படி. ஸோ ரிஸ்கியான சிவிசியாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் வந்து பார்த்துடலாம். எம்ஐயில் பார்த்தீங்கன்னா அமேலியா கர், ஹர்மன்பிரீத் கௌர், எஸ்திகா பாட்டியா இருக்காங்க. டிசியில் ஷஃபாலி, லேனிங், ஜெஸ் ஜானசன் சொல்லி 3 எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் இருக்காங்க. கேப்டனில் நிறைய பேர் வந்து ஹீலி மேத்யூஸ், நட்ஸர்புன், மரிசான் கேப்பை தான் சிவிசியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மரிசான் கேப் கூட கம்பேர் பண்ணல இந்த மேட்ச்சுக்கு ஜெஸ் ஜானசன் பெஸ்ட் பிக்காக தருறாங்க. ஸோ இப்போது நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் எஸ்திகா பாட்டியை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். மெக்லானிங், அடுத்து ஹர்மன்பிரீத் கௌர், ஷஃபாலி வருமா பேட்டர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் நட்ஸர்புன், சதர்லாண்ட், ஜெஸ் ஜானசன், ஹீலி மேத்யூஸ், மரிசான் கேப், அமேலியா கர். பவுலர்ஸில் ஷப்னின் இஸ்மாயில் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நட்ஸர்புன், வைஸ் கேப்டன் ஹீலி மேத்யூஸ் சொல்லி ஒரு நார்மல் பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணிச்சிருக்கோம். உங்களுக்கு இன்னொரு டிப் வந்து நான் ஃப்ரீ அட்வைஸாக அந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்குறேன். இந்த 2 டீமும் ப்ளே பண்ண இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க ரிவ்யூஸ் பிக்சர்ஸில். அந்த மேட்சோட ஹைலைட்ஸை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு ½ hour முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி மேட்ச் மூவ் ஆகிருக்கு, எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் த்ரூஸ் கிடச்சிருக்கு, யாரை கஷ்டப்படுத்தியிருக்கா, அது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்ஸில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜிஎல்ல யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.